இயற்கையது ஜீவன்களில் விதைத்துள்ள ஒரு பாவத்தினால் அவை ஜட நிலையில் இருக்காது, பல செயல்களில் ஈடுபடுகின்றன. அந்த பாவமானது பசியாகும். சிருஷ்டியில் அது ஜீவனோ மாந்தரோ மிருகமோ பறவையோ தொடர்ந்து பிரயத்தனிக்கின்றன தமது அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு. இருப்பினும் மற்ற ஜீவன்களைப் போல மானிட பசியது வயிற்றுடன் தீர்ந்து விடுகிறதா? சரீர பசியினை போக்கும் முயற்சியில் எப்போது அந்த பசி படர்ந்து மனதையும் வியாபிக்கின்றது என்பதை நாம் அறிவதே இல்லை. அப்படி அது வியாபிக்கையில் செல்வத்தையும் அளவு கடந்து சேகரிக்கிறோம். நமது வாழ்வை அனுபவிக்காமல் எவருக்காக அவ்வாறு தனம் திரட்டுகிறோம்? நமது அடுத்த தலைமுறைகளுக்காக. விசித்திரம் அல்லவா? நாம் நமது வாழ்வை மறந்து பொருளை தீட்டும் முயற்சியினில் நமக்கான சுகத்தை இழப்பதோடு அடுத்து வருகின்ற தலைமுறைகளின் உழைப்பையும் தடுக்கின்றோம். நாம் எடுத்துச் செல்ல இயலாத அந்த தனத்தினை இங்கு கொடுத்து செல்வதாலும் அது நிலைக்கு போவதில்லை. தம் சந்ததிகளுக்கு நல் நெறிகளை வழங்குங்கள், தனத்தை அல்ல. நற்குணங்கள் அந்த சந்ததிக்கு உறுதந்தால் அந்த சந்ததி புதியதாக ஒரு உலகையே படைக்கும். நற்குணங்கள் அற்று இருந்தால் தாம் உருவாக்கிய உலகமும் அதனால் அழிவையே அடையும். ஆகையால் வாழ்வில் சேர்க்கும் எண்ணம் இருந்தால் நல் ஞானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், அன்பதனை திரட்டுங்கள், அத்துடன் பேரன்போடு கூறுங்கள், ராதா ராதா.